அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் ஷெட்யூல்னு ஒண்ணு வெளியிடுவாங்க. அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்ப வருது, ரிசல்ட் வந்த எக்ஸாமுக்கு அதனுடைய அடுத்த கட்ட கவுன்சிலிங், இன்டர்வியூ இதெல்லாம் எப்ப வருது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஷெட்யூல். இது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து 27/11ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த அப்டேட் பண்ணத இப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதில பார்த்தீங்க அப்டின்னா, இதில பெரும்பாலும் எல்லா எக்ஸாமுக்கும் அவங்க அப்டேட் பண்ட்டாங்க. எல்லாமே ஃபைனலா போயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த குரூப் 4 எக்ஸாமும், குரூப் 2 எக்ஸாம் தான். குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் ரிசல்ட் வரும்னு போட்டிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாசம் வரும்னு போட்டிருக்காங்க. குரூப் 4க்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஜனவரி மாசம் வந்து பிசிக்கல் சிவி கூப்பிடுவோம் அப்புட்ன்னு போட்டிருக்காங்க. ரோட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஏன்னா, இது வந்து 28 தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. இது 27ல வந்து 27 அப்ளை பண்ணியிருக்காங்க. 27ல வந்து அன்னைக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வெளியானது இங்க 27 போட்டிருப்பாங்க. இப்ப ரிசல்ட் வந்து இங்க போட்டிருப்பாங்க. ரிசல்ட் வந்து போட்டாங்க. பப்ளிஷ்ன்னு போட்டாங்க. ஸோ பிசிக்கல் சிவி அண்ட் இன்டர்வியூ வந்து அடுத்து எப்ப நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ்ன்னு போட்டாங்க. அடுத்து பிசிக்கல் சிவி எப்ப இன்ஃபார்ம் பண்ணுமோ அத அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப பிளாங்க்கா இருக்கு. ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் நம்ம நம்ம வந்து பார்த்தோம். இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம் இல்லைங்களா? அந்த எக்ஸாமுடைய எல்லா ப்ராசஸும் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதையும் வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ண வேண்டியது 2 தான். ஒண்ணு வந்து குரூப் 4, குரூப் 2. குரூப் 2 வந்து ரிசல்ட் வந்து டிசம்பர் மாசம் வர மாசம் வெளியாகும்னு போட்டிருக்காங்க. குரூப் 4க்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டாச்சு. கவுண்ட் வந்து பிசிக்கல் சிவி வந்து அடுத்த மாசம், அதாவது அடுத்த வருஷம் 1 மந்த் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ தெரிஞ்சவங்க பாருங்க. தெரிஞ்சவங்க பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியாதோ அவங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஃபார் த ஒன்லி ஃபார் ரிசல்ட் ஷெட்யூல் தான் இது. இனி நான் பார்க்க வேண்டியது இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தான் அப்படியே இது பண்ணாம இருக்கு. அதே மாரி நம்முடைய சப் இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்ஐஸ், ஃபிஷரிஸ் அதுவும் வந்து அப்படியே தான் இருக்கு. இது நெறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க. ஆனா அது கேஸ்னால அது பெண்டிங்கா இருக்கு. மோட்டார் இன்ஸ்பெக்டர் கேஸ் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளே வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதனால வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து கடந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் வெளியிட்ட ஷெட்யூல்ல இங்க இங்க வந்து என்ஏன்னு போட்டிருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து எல்லாமே அவங்க ஒவ்வொன்னும் வர வர அவங்க ப்ராப்பரா பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு. தேங்க் யூ.